ஹலோ கெஸ்ட், எனக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஆர் மேட்ச் தான் போட போகிறோம். வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கேஸ், நான் இனி உங்கள் மேட்சுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். வாங்க கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துருங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இறங்க போகிற இடம் எங்கன்னா ப்ளூ சோனு. ஓகேவா, அப்போ ப்ளூ சோனில் போகிறோம். அதுவும் ஹைட்டான இடத்துலலாம் போகிறோம். ஏன்னா ஹைட்டான இடத்துலேருந்து அடிக்கிறதே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ப்ளூ சோன்கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த ஹைட்டாக இருக்கிற இந்த டவர் மேலே இப்போ நம்ம இறங்கிக்கலாம். முடிஞ்சிட்டு கைஸ், மிஸ் ஆகிட்டு. வேறு யாராச்சும் இறங்கியிருக்கானான்னு பார்த்துடலாம். ஒருத்தருமே இல்லை. ஓகே, நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லதாக தான் அமைஞ்சிருக்கு. வேறு யாராச்சும் இறங்கிக்கலாம். ஓகே கைஸ், அந்த சைடில் ஒரு பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ், இவனும் ஒருத்தன் ஓடுறான். நம்ம கீழே போய் பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ எனிமி எங்கிட்டோ அங்கே சுற்றி நிற்கிறானா, எங்கிட்ட நிற்கிறான்னு தெரில. நான் மேலே ஏதோ எனிமி. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பார்த்துருக்கான். அடிச்சிருவானா? அடிச்சிட்டானா? நான் அடிக்கலை கைஸ். அது 4th ஒன் தான் இது பண்ணான், நாக் பண்ணி இது பண்ணியிருக்கான். அப்புறம் மேலே போய் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன்று அடிச்சிட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், உங்களுக்கு பிஆரில் வந்து ரேங்க் புஷ் பண்ணணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு பிளேஸில் போய் உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு வந்து ஜோன் சிங்க் ஆகிற இடம் இருக்குல்ல, ஜோன் வந்து சிங்க் ஆகிக்கணும். சிங்க் ஆகி நீங்கள் வந்து சேஃப் ஜோனுக்குள்ளே இருந்துக்கணும். சேஃப் ஜோனில் இருக்கும்போது சேஃப் ஜோனை நோக்கி ஓடி வர எனிமிஸ்லாம் நீங்கள் அடித்து நிறைய கில் எடுத்து ரேங்க் புஷ் பண்ணலாம். அதான் கைஸ் பெஸ்ட்டு கூட. உங்களை ரஷ்ஷிங் வரலன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். கைஸ், நீங்கள் பிஆரில் வந்து எப்படி ஈஸியாக ரேங்க் புஷ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே வழி லாங் ரேஞ்சில் நின்று இந்த சோன். இந்த இடத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வருவான். ஓகே பார்த்தாச்சா?
இப்போ நான் இங்கேருந்து அடிக்கிறேன்னா ஓகே, நான் இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன்னா கீழே குதிச்சிட்டேன், அதாங்க கைஸ் தப்பு. ஓகே, நீங்கள் எனிமியை வந்து லாங் ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் லாங்லேருந்து டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அதே இடத்துல வச்சு நீங்கள் அடிக்க பார்க்கணும். இதை மாதிரி நீங்கள் வந்து கீழே இறங்கும்போது நம்ம ஷூட் பண்ண முடியாது, அதனால் எனிமிக்கு வந்து ஒரு பெனிஃபிட் ஆயிடுது. இதனால் நீங்கள் லாங் ரேஞ்சில் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா லாங் ரேஞ்சில் நின்று அடிச்சுக்க பாருங்கள். இப்போ என்னை அடித்த எனிமி நான் எங்கேன்னு தேடிட்டு போகிறேன். ஆனால் அவன் எங்கே நிற்கிறான்? அந்த அடிக்கிறான். ஓகே, நம்ம பவரை போட்டு ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகிக்கலாம். ஓகே, எஸ்கேப் ஆகிடுச்சு. இந்த நிற்கிறான். அப்போ ஹிட்லே போடுற அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிட்டு கைஸ். ஓகே, நீங்கள் எப்போவுமே எனிமீஸை வந்து லாங் ரேஞ்சில் இல்லைன்னு அடிக்க பாருங்கள். உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்ச் வராட்டி வரலனா மட்டும் ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்துல என்னை ஒரு எனிமி இப்போ அடிப்பான். நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உடனே க்ளோவால் போட்டுடணும். உங்களை அடிக்கிற சைட்லேருந்து டப்புன்னு க்ளோவால் போட்டுடணும். ஓகே, எனக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைன்னா நான் கொஞ்சம் இதில் டெட் ஆகியிருப்பேன். ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு இவ்வளோ டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் டப்புன்னு க்ளோவால் போட்டுடணும். க்ளோவால் போட்டு மெடிக்கல் சுற்ற ஆரம்பிச்சிடணும். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பாருங்கள். ஏதோ நிற்கிறோம், ஆனால் எங்கே நிற்கிறோம் நம்ம கண்ணுக்கு மட்டும் தென்பட மாட்டேங்கிறோம். ஓ, அந்த பாக்ஸ் கிட்ட நிற்கிறான் போல, ஏதோ சவுண்டு கேட்குது. இங்கே தான் கைஸ் ஏதோ க்ளோவாலாம் கிடக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எவனாச்சும் ரிவைவ் பண்ணி விட்டுக்கலாம். பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம எங்கிட்ட ஃபஸ்ட்டு எனிமி நிற்கிறான்னா எங்கிட்ட வச்சு பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், ஒரு வருஷத்தான் இருக்குது, எங்கிட்ட நிற்கிறான்னு தெரில. கைஸ், மேலே வந்தாச்சு, வந்துட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ அடுத்த எனிமி இந்த சைடில் எங்கிட்ட நிற்கிறான். கிட்ட தான் கைஸ் சவுண்ட் கீழே இவனும் பார்த்துட்ருக்கான். ஓகே, எந்த சைடில் ஒட்டான் போல். ஓகே கைஸ், இந்த சைடில் ஒரு பார்த்துருக்குறோம். ஓகே கைஸ், இந்த சைடில் எனிமி நிற்கிறான், டவுன் பண்ணிட்டான். இன்னும் எனிமி. இந்த மாதிரி ஜோன் சிங்க் ஆகும்போது நீங்கள் அடிச்சிங்கன்னா அவங்கள ஈஸியாக நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணிடலாம். ஓகே, அந்த அங்கிட்ட ஒரு எனிமி நாக் டவுன் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், மேலே எனிமி இருக்கா, நம்ம இப்போ வந்து வண்டியை எடுத்துகிட்டு போயிடலாம். கில் ஆக்கியாச்சு. ஓகே கைஸ், இந்த வெண்டிங் மிஷின் கிட்ட ஒரு எனிமி நிற்கிறான் போல. அந்த எனிமி.
கைஸ் மேலே ஒன்று போட்டாச்சு. பின்னாடி சைடில் ஒருத்தன் நிற்கிறான். உள்ளேயும் இப்போ தான் ஒருத்தன் போனான். அந்த சைடில் வந்து நாலு ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. இந்த சைடில் இவனும் ஒருத்தர் எனிமி நிற்கிறான் போல். சுடுற சவுண்ட் சத்து இது காமிக்குது. கைஸ் கொஞ்சம் நம்ம முன்னாடி போகலாம். என்ன நிற்கிறான்னு தெரியல. கைஸ் இந்த ஒரு 2 எனிமி இறங்குறான். இந்த ஒரு எனிமி இந்த சைடில் இருக்கிறோம். கைஸ் நான் கடிச்சாச்சு. இந்த சைடில் இருந்தா ஒரு எனிமி. இந்த மேலே சைடில் எனிமி நிற்கிறான் போல. கைஸ் நம்ம சேஃப் நோக்கி இந்த எனிமி. மடியேற போட்டுக்கலாம். இப்போ கைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா க்ளோவால்லாம் உடச்சிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடிட்டு அந்த இன்ஹேலர் போட்டுக்கிட்டு ஓடிட்டே ஓடிங்கன்னா நீங்கள் தப்பிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், மெடிக்கெட் போட்டுக்கிட்டு இருந்ததுனால நான் அப்படியே மெடிக்கெட் சுற்றிட்டே அவனுக்கு ரிவைவ் பண்ணிகிட்டே இருந்துட்டேன். இந்த தப்பு மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. முடிச்சிட்டாங்க கைஸ். ஓகே சேஃப் ஜோனில் எவனாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே ஓகே கைஸ் சொல்ல முடியாது. அவ்வளோ முடிஞ்சிட்டு சேஃப் ஜோனில் ஒருத்தன் இருக்கிறான். எனக்கு ரிவைவ் பண்ணுற வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஆனால் ரிவைவ் பண்ணாலும் கஷ்டம்தான். சுற்றில எங்கேயுமே ரிவைவ் பண்ணுற பாயிண்ட்டே கிடையாது. ஓகே ஓகே கைஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக கில் கிடைக்கும். ரேங்க் புஷ்ஷும் உங்களுக்கு அதிகமாகும். சிக்ஸ் அலைவ் இருக்குது. அவ்வளோதான் கஷ்டம் சொல்லி முடிய போகுது. ஏன்னா சுற்றிலும் எனிமையாக நிற்கிறாங்க. அவன் மேலே ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒருத்தன் மான்ஸ்டர் ட்ரக் எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கான். லெட்ஸ் கோ. மான்ஸ்டர் ட்ரக்கில் உள்ள அவன் இறங்கிட்டான். ஓகே 4 ஆகிட்டு அலைவு. எனிமி ஓகே கைஸ் 1 நாக்கு. த்ரீ அலைவு தாங்க. வால் போட. ஓகே கைஸ் இன்னும் 1 அலைவு தான். 1 மட்டும் அடிச்சிட்டா நம்ம தான் போயோ. ஆனால் அடிப்பானா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. வாங்க இப்போ பார்க்கலாம். 2 அலைவு. ஓகே எனிமி எப்படி கீழே தான் நிற்பான் போல.
எப்போவுமே 1v1 இருக்கும்போது நீங்கள் வந்து ஓப்பனில் போகாதீங்க பிஆரில். ஏன்னா பிஆரில் வந்து ஸ்டோன்ஸு காய்கிட்டு இருக்கும், அது உங்களுக்கு டேமேஜ் கொடுக்குறோம், அதே எனிமிக்கு அட்வான்டேஜ் ஆகிரும். அதனால் எப்போவுமே 1-2 அலைவு இருக்கும்போது நீங்கள் சென்ட்ரு சோனுக்கு பிடிக்க பார்த்துருங்க. ஓகே, இப்போ அவன் இப்போ க்ளோவால் போட்டு ஏறல தான் நல்லது. ஓகே, க்ளோவால் போட்டான். ஓகே கைஸ், ஓகே 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 இவன் அந்த சைடு திரும்பணும். இப்போ இந்த சைடு அடிச்சிருக்கனால சொன்னால அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க கைஸ். ஓடுங்க, இதுக்காண்டியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பார்த்துக்கோங்க, 69+ ஆகிருக்கு. இதே மாதிரியே முயற்சி பண்ணுங்கள் கைஸ். ஓகே, என்றைக்குமே ரஷ் பண்ணி ரஷ்ஷிங் வரவங்க மட்டும் ரஷ் பண்ணி ஆடுங்க. அப்படி ரஷ்ஷிங் வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி சோன் இதில் வந்து அடிக்கலாம் லாங் ரேஞ்சில் வச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ எப்போவுமே நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம ஃப்ரீ ஃபயர் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.